நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தனிமையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் முகமுகமாக பேசுவார். என் மகனே, என் மகளே, உன் தேவை என்ன? ஜோமணி வேதத்தை வாசிக்கும் போது திட்டமும் தெளிவுமாக அந்த வசனம் மூலமாக பேசுவார். உடைக்கப்பட்டு நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது உங்கள் போதகர் மூலமாக பேசலாம். ஒருவேளை உங்கள் போதக தீர்க்க தரிசனமாக இருந்தால் ஜெபிக்கும் போது என்ன தேவைக்கு வந்தாயோ தேவன் அந்த தீர்க்க தரிசனமாய் உன்னை ஆற்றி தேற்றுவார். தேவன் பேசுவதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை ஆனாலும் அவர் மனம் இறங்கிற தேவன். நிச்சயமாகவே யோவான் 14:14 என் நாமத்தில் எதை கேட்டால் தருவேன். அசுத்தத்தோடு நான் ஆண்டவரை கூப்பிடும் போது வரமாட்டார். அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு நீ ஜெபிக்கும் போது, தனிமையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். இயேசு கிறிஸ்து யோவான் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு 40 நாட்கள் தேவனோட பேசினார். அதே போல நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு தனிமையில் ஜெபிக்கும் போது உன்னை பேர் சொல்லி அழைப்பார். வேத வசனம் மூலமாக பேசுவார். இன்னைக்கு அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க போறீங்க. உடைந்து போய் வந்திருக்கலாம். ஒருவேளை உன் வாழ்க்கையில் வனாந்தரமான வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டு சொல்ல உன் வனாந்தரமெல்லாம் செழிப்பாக மாற்றுவார்.